வர்தா புயலால் சென்னையில் உள்ள ப்ளூ கிராஸ் அலுவலகத்தில் 70 மரங்கள் வேரோடு சாய்ந்து விட்டன. அங்கிருந்த பிராணிகளை ஒரே இடத்தில் அடைத்து வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை வேளச்சேரியில் அமைந்துள்ள ப்ளூ கிராஸ் அமைப்பின் அலுவலகம் மனிதர்களால் கைவிடப்பட்ட நாய், பூனை போன்ற உயிரினங்களுக்கு அடைக்கலம் அளித்து வருகிறது. சமீபத்தில் வீசிய வர்தா புயல் காப்பகத்தின் மரங்களை வேரோடு வீழ்த்தியுள்ளது. இதனால் அங்குள்ள பிராணிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது. வர்தா புயல்னால எங்களுடைய ஷெல்டர் ரொம்ப மோசமான நிலையில் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 68 மரங்கள் விழுந்துருச்சு எங்களுடைய இடத்துல மட்டும். அது இல்லாமல் எங்களுடைய ஷெல்டரும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் ரெக்கவரி ஆகிடும். வீழ்ந்து கிடக்கும் மரங்களை அப்புறப்படுத்தும் இவர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அல்ல. செல்ல பிராணிகள் மீது தீராத காதல் கொண்ட இவர்கள் அவைகளின் நலனுக்காக விழுந்து கிடக்கும் மரங்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். சுற்றி இருந்த மரத்தை எல்லாமே முதல்ல க்ளீன் பண்ணிட்டோம். எல்லா வாலண்டியர்ஸும் சேர்ந்து க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இது உடஞ்சதுனால இப்போ இமீடியட்டாக என்ன பண்ண முடியுமோ, அடுத்ததாக இமீடியட்டாக பப்பீஸை வெளில விடுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் மற்ற இன்க்ளோஷர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே சின்ன சின்ன டேமேஜ் இருக்குது. ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு திருப்பி பப்பீஸ்லாம் பழைய போல் எங்கெங்கே இருந்துச்சோ அந்த இன்க்ளோஷர்ஸ்லாம் வர்றதுக்கு ரெடி பண்ணுறது தான் எங்களோட அடுத்த ப்ரையாரிட்டி. வர்தாவால் மரங்களை இழந்த சோகம் ஒருபுறம் இருந்தாலும் இந்த புயலால் நேர்ந்த புது வரவு ஒன்றை எண்ணி சந்தோஷம் கொள்கின்றனர் ப்ளூ கிராஸ் அமைப்பினர். வர்தா புயலால் பல இடங்கள் பல்வேறு விதத்தில் பாதிக்கப்பட்டாலும் சென்னை கிண்டியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ப்ளூ கிராஸ் இடத்துல 68க்கும் மேற்பட்ட மரங்கள் சாய்ந்திருக்கு. இதனால் இங்கே இருக்கக்கூடிய பிராணிகள் சற்று பயத்தோடு இருக்காங்க. ஆனால் தற்போது இந்த இடத்த சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருது. இந்த வேளையிலும் கூட வர்தா புயல் அன்னைக்கு மிகவும் பாதுகாப்பான முறையில் இந்த டாக் மீட்டிருக்காங்க. இதோடைய அம்மா யாருன்னு தெரியாது. இப்போ இந்த டாகுக்கு வர்தான்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த குட்டி டாக் இங்கே பாதுகாப்பாக இருக்குது. இந்த இடத்த தற்போது சீரமைக்க பணிகளும் இங்கே இருக்கக்கூடிய அந்த தொண்டு நிறுவன ஊழியர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.